சுவாமிமலை சுவாமிநாத கோயில். இது 60 படிகளை கொண்டது. அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. சுப்பிரமணிய சுவாமி. இந்த கோயில் கும்பகோணத்தில் அமைந்துள்ளது. இந்த கோயில்ல 60 படிகள் இருக்கு. 60 படிகளுக்கும் ஒவ்வொரு தமிழ் வருட பேர் அமைய பெற்றிருக்கிறது. இந்த கோயில் வரகுல பாண்டியனால் கட்டப்பட்டது. இங்கு இருக்கும் சுற்றுவட்டார பகுதிகளில் இதை மேல கோயில் அப்படின்னு சொல்றாங்க. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் இருக்கு பக்கத்துல, அதை கீழே கோயில் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, நம் முருகப்பெருமான் அப்பனுக்கே பாடம் சொன்னவர். ஸோ அவர் மேல உட்கார்ந்துட்டு இருக்காரு பாடம் சொன்னதுனால. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கீழே உட்கார்ந்து கேட்கிற மாதிரி ஒரு அமைப்புல இருக்குது இந்த கோயில். முருகனின் 4ஆம் படை வீடு. இந்த ஆலயம் வஜ்ரவேல் இருக்கும் ஒரு ஆலயமாகும். மயிலுக்கு பதிலாக யானை வாகனமாக இருக்கும் ஸ்தலம். ஒருவரின் விதியை மாற்றி எழுதும் முருகர் இருக்கும் ஆலயமாகும். இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன் உலகம் எங்கும் இருட்டா இருந்துச்சு. ஈசன் நல்ல நித்திரையில இருந்தாரு. திடீர்னு ஒரு ஒளி, அது ஓம் எனும் மந்திரம். அந்த ஒளியை தொடர்ந்து வெறும் ஜோதி ஒன்று வெளிப்பட்டது. அந்த ஜோதியை அடுத்து ஆதிபராசக்தி வெளிப்பட்டார். அதனைத் தொடர்ந்து பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், அஷ்டதிக்கு பாலகர்கள், சப்த ரிஷிகள், பஞ்சபூதங்கள், 62 லட்சம் யோனி போன்ற சீவராசிகள் என தொடர்ந்து உயிர்கள் பூமியில் ஜனித்தன. இவை எல்லாத்திற்கும் காரணம் ஓம் எனும் பிரணவ மந்திரமாகும். பிரணவ ரகசியங்களை அறியாமல் உயிர்களை படைக்க முடியாது. பிரணவமே வேதமாகும். அப்படிப்பட்ட பிரணவ மந்திரத்தை நாம் பிறக்கும் முன்னே ஈசன் அருளாலே முருகப்பெருமான் தெரிந்து கொண்டார். ஒருமுறை சிவபெருமானை காண பிரம்மதேவரும் அவருடன் சில பேரும் வந்திருந்தார்கள். சிவபெருமானை வணங்கிவிட்டு அங்கிருக்கும் முருகனை வணங்கவில்லை. ஆனால் முருகப்பெருமான் பிரம்மதேவரை பணிவாக வணங்கினார். ஆனால் பிரம்மதேவரோ சிறுபிள்ளைதானே என்று மதிக்காமல் அங்கிருந்து நகருகிறார். முருகப்பெருமான் பிரம்மனுக்கு பாடம் புகற்றிட எண்ணினார். பிரம்மதேவரிடம் சென்று, படைக்கும் தொழிலை படைக்கும் நீங்கள் எல்லா உயிர்களையும் சமமாக பார்க்காமல் இப்படி ஏளனமாக செல்வது சரியல்ல என்று வினவினார். அத்தோடு விடாமல் பிரம்மதேவரிடம், நீங்கள் எதை ஆதாரமாக வைத்து படைக்கும் தொழிலை செய்கிறீர்கள் என்று வினவினார். அதற்கு பிரம்மதேவர், வேதத்தின் அடிப்படையில் நான் இந்த உலகத்தை படைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. முருகப்பெருமான் உடனே, அப்போ வேதத்தை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டுமே என்று கேட்கிறார். அதற்கு பிரம்மதேவர், ஆமாம், எனக்கு நன்றாகவே தெரியும் என்று கூறினார். அதற்கு முருகப்பெருமான், ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் பொருளை எனக்கு விளக்கி சொல்ல முடியுமா என்று அவரிடம் கேட்டார். ஓம் எனும் பிரணவ மந்திரத்திற்கு விளக்கம் தெரியாததால் பிரம்மதேவர் விழித்தார். படைக்கும் தொழிலை படைக்கும் தாங்கள் ஓம் எனும் பிரணவ மந்திரத்திற்கு விளக்கம் அறியாமல் படைப்பது முறையா என்று முருகப்பெருமான் கேட்டார். எந்த பதிலும் சொல்ல முடியாமல் விழித்தார் பிரம்மதேவர். பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியாமல் ஜீவன்களை படைத்த குற்றத்திற்காக பிரம்மதேவரை சிறையில் அடைத்தார் முருகப்பெருமான். அது மட்டும் அல்லாமல் தானே படைக்கும் தொழிலை ஏற்று செய்ய தொடங்கினார் முருகப்பெருமான். இதனை அறிந்த சிவபெருமான் முருகனை அழைத்து கடுமையாக கண்டித்தார். நீ மட்டும் எப்படி பிரணவத்தின் ரகசியத்தை அறிந்து இந்த தொழிலை செய்கிறாய்? உனக்கு மட்டும் தெரியுமா என்று கேட்டார். அவர் தன் தந்தையிடம், எனக்கு தெரியாது என்று யார் உங்களிடம் கூறினார்கள் தந்தையே என்று வினவினார். அப்படின்னா உனக்கு பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியுமா என்று கேட்க முருகப்பெருமான், எனக்கு தெரியும் தந்தையே என்று கூறினார். அப்படி என்றால் எனக்கு அந்த பிரணவ மந்திரத்தின் பொருளை கூறு பார்க்கலாம் என்று சிவபெருமான் கூறினார்.
அப்படியென்றால் வேதத்தை கூறுபவர் குரு, அதை கேட்பவர் சீடனாக வேண்டும் என்று வினவினார். எல்லாம் அறிந்த சிவபெருமான் தன் மகனிடம் பிரணவத்தின் பொருளை கேட்டு அறிய அவரை தன் மடியில் தூக்கி வைத்து கொண்டு, இப்பொழுது கூறு, நான் கேட்கிறேன் என்று அவர் சொன்னார். ஈசனுக்கே பிரணவ மந்திரத்தின் பொருளை கூறியதால் முருகப்பெருமான் தகப்பன் சுவாமி என்று அழைக்கப்படுகிறார். இந்த நிகழ்வு நடந்த இடம்தான் கும்பகோணத்தில் இருக்கும் சுவாமிமலை கோயிலாகும். மலைமேல் அமர்ந்திருக்கும் முருகப்பெருமான் கருணை கடலே கந்தா போற்றி என்று அந்த பலகையை பார்க்கும் போதே பரவசம் நம்முள் தொற்றிக் கொள்கிறது. கிழக்கு வாசல் வழியாக சென்றீர்களானால் வல்லப கணபதியை தரிசிக்கலாம். மேற்கு வாசலில் தான் ராஜகோபுரம் அமைந்திருக்கிறது. இது மிகவும் பழமையான கோயில். இந்த கோயிலில் நெல்லி மரம் ஸ்தல விருட்சமாக அமைந்திருக்கிறது. பொதுவாக பெருமாள் கோயிலில் தான் நாம் நெல்லி மரத்தை காண்போம். இங்கு முருகப்பெருமான் கோயிலில் நெல்லி மரம் ஸ்தல விருட்சமாக அமைந்திருக்கிறது. இங்கு சிவபெருமான் மீனாட்சி சுந்தரேஸ்வரராக காட்சி கொடுக்கிறார். தெற்கு வாசல் வழியாக வந்தீங்கன்னா அங்க மீனாட்சி ஃபர்ஸ்ட் பார்ப்பீங்க. நீண்ட நாள் திருமணம் ஆகாமல் இருப்பவர்கள் இத்தலத்தில் உள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வணங்கினால் திருமணம் சீக்கிரம் நடைபெறும் என்பது இங்குள்ள ஐதீகம். தமிழ் ஆண்டுகள் 60 படிக்கட்டுகளாக இங்கே இருக்கிறது. இங்குள்ள ஒவ்வொரு படியிலையுமே ஒரு வருட தமிழ் வருடத்தோட பெயர்களை இங்க பொறிக்கப்பட்டிருக்கிறது. இங்க முருகர் 6 அடி உயரத்தில் இருக்கார். இந்த கோயிலில் வஜ்ரவேல் அமைந்துள்ளது. இந்த வஜ்ரவேல் தான் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி 3 ரூபமாகவும் இதை தரிசிக்கிறார்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதை நீங்க மட்டும் பார்க்காம குழந்தைங்களுக்கும் காமிங்க. வணக்கம்.